தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் பாவங்களை மன்னித்து உன்னை விடுவித்து என் நாமத்தின் மகிமைக்காக உன்னை ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 79:9. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவிர்த்தியாக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பலவித பாவபாரம் மற்றும் கடந்த கால தவறுகளின் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை கிடைக்காமல் இன்று நீங்கள் கண்ணீரோடு தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்று கர்த்தர் தமது நாமத்தின் மகிமைக்காக உங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து உங்களுக்கு உதவி செய்து உங்களின் எல்லா கட்டுகளிலிருந்தும் அற்புதமாக விடுவித்து பூரண ரட்சிப்பை கட்டளையிடப் போகிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்பது போல, அன்று சிறைச்சாலையில் கட்டுண்டிருந்த பேதுருவை தேவன் தமது நாம மகிமைக்காக ஒரு தூதனை அனுப்பி அற்புதமாக விடுவித்து ஆசீர்வதித்தார். சங்கீதம் 103:12 சொல்லுகிறது, தேவன் உங்கள் மீறுதல்களை எல்லாம் உங்களை விட்டு வெகு தூரமாய் அகற்றி விட்டார் என்று. ஆகவே உங்களை குற்றப்படுத்தும் எந்த சத்தமும் இனி இயேசுவின் நாமத்தில் ஒடுங்கி போகும். ரட்சிக்கும் தேவன் தமது நாமத்தின் மகிமை நிமித்தம் உங்கள் பாவங்களை முற்றிலும் நிவிர்த்தியாக்குவார். தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு உடைந்த இருதயத்தை ஆற்றி உங்களுக்கு மாபெரும் ஆறுதலையும் பூரணமான விடுதலையும் நிச்சயம் கொடுக்கும். கர்த்தர் உங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து உங்களை விடுவித்து தமது நாமத்தின் மகிமைக்காக உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையின் ஆவியானவரே, இன்று உமது நாமத்தின் மகிமைக்காக என் பாவங்களை மன்னித்து என்னை அற்புதமாக விடுவித்து உமக்குள் காத்துக்கொள்ளும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.